Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Rasulina Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, உலமாக்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மீண்டும் ஒரு முறை இந்த சீரா தொடரிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சந்திக்க வைத்திருக்கின்றான். அந்த வகையில் இந்த ஒன்று கூடல் பரக்கத்தான நன்மையை தேடித்தரக்கூடிய தூய்மையான எண்ணத்தோடு இங்கே வந்தமர்ந்து கொண்ட ஒரு அமர்வாக அமைய வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சரியை தொடரிலே அதனுடைய பாடங்கள் படிப்பினைகளை கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையிலே கடந்த வாரம் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமூகத்துக்கும் தன்னுடைய தூதை எத்தி வைக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு எத்தி வைத்தார்கள், பிறகு தன்னுடைய குடும்பத்துக்கு எத்தி வைத்தார்கள், அதனைத் தொடர்ந்து குறைஷியர்கள் அனைவருக்கும் எத்தி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமூகத்துக்கும் எல்லோருக்கும் அந்த தூதை எத்தி வைக்கின்றார்கள். இப்படி ஒரு படிமுறை ஒழுங்கிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த பணியை செய்து வருகின்றார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை, அழைப்பு பணியை பகிரங்கப்படுத்தியதை தொடர்ந்து அங்கு மக்காவில் இருக்கின்ற குறைஷி தலைவர்கள், மக்கத்து தலைவர்கள் விழிப்படைகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த தாவா பணியை, இந்த பிரச்சார பணியை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் திட்டங்கள் தீட்ட ஆரம்பிக்கின்றார்கள். கூட்டங்கள் கூடுகின்றார்கள், ஆலோசனை செய்கின்றார்கள், கதைக்கின்றார்கள், கலந்துரையாடுகின்றார்கள். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம்தான், ஏன் அரேபியர்கள் இஸ்லாத்தையும் நபியவர்களுடைய இந்த பணியையும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக கருதினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை தான் முன்வைக்கிறார்கள், அல்லாஹு தஆலாவை வணங்குமாறு அழைக்கின்றார்கள், மறுமையை நம்புமாறு அழைக்கின்றார்கள், மறுமையில் கூலியும் தண்டனையும் இருக்கிறது என்ற செய்தியை சொல்கின்றார்கள், உயர்ந்த மனித பண்பாடுகளை கடைபிடித்து வாழுமாறு அவர்களுக்கு ஏவுகின்றார்கள், ஜாஹிலிய பண்புகளை எல்லாம் விட்டுவிடுமாறு சொல்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போதும் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பணியை அவர்கள் எதிர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் யோசிக்கின்ற போது, நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கின்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது வரை அந்த சமூகத்தில் வாழ்ந்தவர்கள், நல்ல மனிதராக வாழ்ந்தார்கள், சமூகத்தால் மதிக்கப்பட்டார்கள், வரவேற்கப்பட்டார்கள், எல்லா விதமான அந்தஸ்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணியை ஆரம்பிக்கிறார்களோ, நல்ல மனிதர் என்ற நிலையிலிருந்து நல்லவைகளை மனிதர்களுக்கு சொல்கின்ற மனிதராக மாறுகின்றாரோ, அதன் பாயிண்ட். யாரும் நல்லவராயிருந்தா பிரச்சனை அல்ல, நல்லவராய்க்கு வரைக்கும் பிரச்சனை அல்ல, அவரும் அவருடைய பாடும் அடுத்தவருக்கு எதுவும் நன்மை ஏவாம தீமையை தடுக்காம எந்த ஒன்றையும் சொல்லாம அப்படி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. சமூகத்தில் எல்லாரும் அங்கீகரிப்பாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க அவர் நல்ல பிள்ளைன்னு சொல்லி, அவரை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க, அவருடைய விஷயத்துல யாரும் தலை போட மாட்டாங்க. ரசூலுக்கு இதான் நடந்துச்சு. 40 வயசு வரைக்கும் ரசூல் அஸ்ஸாதிக் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர், நேர்மையாளர், அவரை போல மிகச்சிறந்த மனிதர் மக்கத்து மனிதர்களுக்கு வேறு யாரும் கிடையாது. ரசூல்ல சொன்னா கண்ணை பொத்தி கொண்டு அந்த சமூகம் பின்பற்றும். இந்த மலைக்கு பின்னால ஒரு பெண்ணாம்பெரிய படைக்குது, உங்களை அழிக்க வந்திக்குது என்று சொன்னா அப்படியே நம்புவாங்க. அதான் கேட்டாங்க ரசூலா. ஆனா எப்ப நல்லவராக இருந்து அவர் மட்டும் நல்லவராக இருக்காம அடுத்த மனிதர்களையும்
நல்லவராக மாற்ற முயற்சிக்கிறாரோ அன்றைக்குதான் பிரச்சனை வரும். இது நாங்க ரசீரால இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். இப்ப நீங்க ரசூலுல்லாஹ் 40 வயசுக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மக்கால இருந்த சமூக அந்தஸ்துல அவருக்கு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கணுமோ அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தீங்க. நான் பார்த்தோம் காபத்துல்லாவோட மிகப்பெரிய பிரச்சனை வந்த நேரம் காபத்துல்லாவோட அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து வைக்கிற பொறுப்பை ரசூலுல்லாஹ் தான் கொடுத்தாங்க. அவ்வளவு அந்தஸ்தையும் கொடுத்திருந்தாங்க. ஆனா எப்ப அவர் நல்லவர்கள் இருந்து நல்லவைகள் அடுத்தவர்களுக்கு சொல்றவராக மாறுகிறாரோ அப்ப அந்த சமூகத்தின் எதிரியாக மாறுகிறார். அதாவது நல்லவருக்கு அரபுல சொல்ற சாலிஹன் சரி, நல்ல மனிதன், இவர் சாலிஹான மனிதன் என்று அவரும் அவருடைய பாடும் அவருடைய இபாத்தும் அவருடைய அமலும் அவருடைய பணியும் அவர் யார்ட்டையும் என்ன சொல்ல மாட்டார், நல்லதை அவர் அடுத்தவருக்கு சொல்ல மாட்டார், பிரச்சனை இல்லை. அவர் இப்ப முஸ்லிஹாக மாறுகிறாரோ அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸ், மனிதர்கள் சீர்கெடுத்தியவைகளை, மனிதர்களுக்கு மத்தியில சீர்கெட்டிருக்கிற விடயங்களை, மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற பாவங்களை குற்றங்களை எப்ப தடுக்கின்ற ஒரு முஸ்லிஹாக அவர் மாறுகிறாரோ அன்றைக்கு அவர் விமர்சனத்துக்கு உட்படுவார். அவற்றை குற்றம் இல்லாட்டியும் அவரை குற்றவாளியாக பார்ப்பாங்க. இந்த நிலைமை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடக்கிறது. அவர் தாவா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப யோசிக்கிறாங்க இவர் எப்படி குற்றவாளியாக்கலாம், எப்படி குற்றம் சுமத்தலாம், இவர்கிட்ட மனிதர்கள் போகக்கூடாது, இவருடைய செய்தியை மனிதர்கள் கேட்கக்கூடாது, இவருடைய பேச்சை மனிதர்கள் கேட்கக்கூடாது என்ற அந்த திட்டத்துக்கு வரோம். ஏன்னா இது இஸ்லாமிய அழைப்பு பணியிட ஒரு இயல்பான தன்மை. நாங்க விளைவிக்கணும் கட்டாயம். இந்த இஸ்லாமிய தூய்மையான இஸ்லாமிய பணி என்பது அது நிச்சயமாக எதிர்க்கப்படும், அதுக்கு வரவேற்பிக்காது. இஸ்லாமிய பணியை ஒருவர் செஞ்சால் நிச்சயமாக அவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், அந்த நபியாக இருந்தாலும் அவர் எதிர்க்கப்படுவார். நானும் நீங்களும் இந்த சமூகத்துக்கு நல்ல எவ்வளவு பெரிய நல்ல மனிதர் எங்களை காட்டி கொண்டு போய் இந்த சமூகத்துக்கு நல்ல சொன்னாலும் அங்க இருப்பாங்க. இவர் நல்லதை சொல்றாரு, இல்ல இவர் வேற திட்டத்தில் இருக்கிறாரு, இவர் இப்படித்தான் யோசிக்கிறாரு என்று சொல்றதுக்கும் மனிதர்கள் இருப்பார்கள் என்ற அந்த யதார்த்தத்தை நாங்க புரிஞ்சுக்கணும். இது அல்லாஹு தஆலா எழுதி வச்ச ஒரு சுன்னவாய்த்து. எந்த ஒரு நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்துக்கு வந்தாலும் அவர்கள் எதிர்க்கப்பட்டார்கள், அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்கள் அவருடைய நாட்டில இருந்து இடத்துல இருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி சைஹதி, நான் என்னுடைய ரப்பை நோக்கி நான் ஹிஜ்ரத் செய்கின்றேன் சொன்னார். அப்ப ஏனால் அதுதான் இந்த தாவாவுடைய இயல்பா இருக்கு. வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா, இது அல்லாஹ்வுடைய சுன்னா, சுனன், அல்லாஹ் தஆலா எழுதி வச்ச நியதி. இந்த நியதி யாராலையும் மாத்தலாம். இன்றைக்கும் நாங்கள் உலகத்துல பார்க்கலாம், யாரெல்லாம் இந்த பணியை சுமந்து கொண்டு வாழ்கிறார்களோ அது எந்தெந்த மட்டங்கள்ல இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த சமூகத்துல எதிர்க்கப்படுகின்ற அல்லது ஒடுக்கப்படுகின்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு பார்க்கலாம். இந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாவா பிரச்சாரத்தை, இந்த அழைப்பு பணியை ஆரம்பத்தில் அவர்கள் குறைஷி காபிர்கள் ஒரு மென்மையான, அதாவது ஆக்ரோஷம் இல்லாத அல்லது சொல்றேன் வன்முறையற்ற வழிமுறைகளை கையாண்டு இப்படியாவது தடுத்து நிறுத்தலாமான்னு பார்த்தார். அதுக்கு 4 விதமான வழிமுறைகளை கையாண்டார். முதலாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களை அவர்கள் எச்சரித்தார்கள். ரசூலுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறோம் அவர் எச்சரித்தார்கள், இவருக்கு உதவி செய்யக்கூடாது, அவர்களை கண்டித்தார். அதன் மூலம் ரசூலோட தாவாவை நிப்பாட்டியல்மான்னு பார்த்தார். இரண்டாவது, இந்த ரசூலுல்லாஹ் பத்தி மோசமாக மனிதர்களுக்கு மத்தியில போய் சொன்னார். அதாவது தாயியுடைய கேரக்டர்ல, அதாவது கேரக்டர் அசசினேஷன் சொல்வாரு. அதாவது ஒரு ஆளுடைய கேரக்டர் அப்படியே கொள்றது, கேரக்டருக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷனை கொண்டு வாருது, மோசமான ஒரு ஒரு அதாவது பிரதிபலிப்பு சமூகத்தில் ஏற்படுத்துறது, அதை செய்ய முயற்சித்தார்கள். மூணாவது, இஸ்லாத்தை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். இஸ்லாத்தை குறை சொல்லி மக்களை இஸ்லாத்தை விட்டும் தூரப்படுத்துறதுக்கு முயற்சித்தார்கள். நாலாவது, அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்கின்றவர்களை தடுத்து பார்த்தாங்க, அது இயலாது, நான் அதை விளங்கப்படுத்துற பின்னால. ரசூலுல்லாஹ் பத்தி மோசமாக சொல்லி பார்த்தாங்க, அதுவும் வெற்றி பெறல. மூணாவது, இஸ்லாத்தை குறை சொல்லி பார்த்தாங்க, அதுவும் வெற்றி பெறல. நாலாவது ஒரு வழிமுறையை கையாண்டாங்க, இது எல்லாத்தையும் விட்டாங்க.
விட்டுட்டு அதுதான் ஆபத்தானது, மிக பயங்கரமானது, இன்றைக்கு வரங்காட்டியும் நிலைச்சிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அதை கொஞ்சம் விரிவாக கலந்துரையாடும். அதுதான் என்னென்றால், மனிதர்களை இந்த இஸ்லாம் அல்லாத மார்க்கம் அல்லாத விடயங்களை கேட்கிறத விட்டும் அவர்களை திசை திருப்பி வேற விடயங்கள் அவங்களை ஈடுபடுத்துறது, அவங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்ப அவங்களுக்கு பிஸி, அவங்க அதுல தான். அது ஒரு முக்கியமான விஷயம். நான் பின்னால் உங்களுக்கு நான் பகுதியாக தெளிவுபடுறேன். இதுல முதலாவது என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அந்த உதவியாளர்களை எச்சரித்தார்கள். அதுல ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செஞ்ச ஒரே ஒருவர் தான், எங்களுக்கு தெரியும், அபூ தாலிப் என்கின்ற அந்த நல்ல மனிதர் மாத்திரம்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு துணையாக இருந்தார், அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தார். எனவே அபூ தாலிப்ட்ட வந்தாங்க, பல தடவை வந்தாங்க குறைஷி காபிர்கள், இந்த பணி அவருக்கு நிப்பாட்ட சொல்லுங்க, ஏகத்துவ பணியை விட்டுட சொல்லுங்க, பலமுறை வந்தாங்க. அதுல ஒரு முறை கடைசியாக ஒரு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. வந்து சொன்னாங்கன்னு, இன்னப்ன அஹீக்க, உங்களுடைய சகோதரன் மகன் எங்களை கஷ்டப்படுத்துறார், எங்களை துன்பப்படுத்துறார், எங்களை எங்கட கிளப்ல, அதாவது அவங்களோட நாதி ஒன்னிஞ்ச், அதாவது நதுவா, அந்த நதுவால எங்களை அவர் எங்கட விஷயங்களை அவர் கொச்சப்படுத்தி பேசுறார், எனவே அவரை தடுத்து நிறுத்துங்க என்று சொன்ன நேரத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் அபூ தாலிப் அவர் நெஞ்சார் கொஞ்சம் விலகிட்டார். அவ்வளவு கடுமையான பிரஷர் அவருக்கு வருது, பல தடவைகள்ல வந்து இது கடைசி தடவை. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க அபூ தாலிப் பேய்த்து அவர்கிட்ட சொல்றாங்க, மகனே இத பாருங்க, இப்படியெல்லாம் செய்ய வேணாம், இதை நிப்பாட்டுங்க, இதுக்கு போற இந்த விஷயத்தை, இந்த அழைப்பு பிரச்சார பணியை விட்டுடுங்க என்று சொன்ன நேரத்தில் ரசூல் அருமையா சொன்னாங்க, நீங்க சூரியனை பாக்குறீங்களா? நீங்க சூரியனை பாக்குறீங்களா? பார்க்கிறோம். அந்த சூரியன்ல இருந்து உங்களுக்கு ஒளிச்சுவாலை ஒன்று எடுத்து விட்டு வரலாம், ஆனால் என்னுடைய பணியை உங்களுக்கு நிப்பாட்ட இயலாது. இந்த பணியை நான் விட்டு விட மாட்டேன், இந்த பணியை நான் விட்டுவிட போறதில்லை என்ற அந்த பிடிவாதமான அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கொள்கை பிடிப்பும் பற்றும் உறுதியும் அபூ தாலிப் அப்படியே ஒரு கலங்க வச்சுச்சு. அவர் அப்படியே விட்டுட்டு வந்தார். விட்டு வந்து குறைஷி தலைவரோட சொன்னாரு, எந்த சகோதரனமான அவர் செய்யறதை செய்வார், அவர் செய்யறதுதான் சரி, அவர் செய்யட்டும், அதுக்கு மேல அவரை தடுக்க இயலாது, நீங்க திரும்பி போய்த்துருங்க, இதுக்கு மேல என்னாலே ஒன்று செய்ய இயலாது என்று சொல்லி நினைஞ்சாங்க. வந்தாக்கள் எல்லாரையும் பேரம் பேசி வந்தாக்கள் எல்லாரும் நினைச்சாங்க, விரட்டி அனுப்பிட்டாங்க. அப்ப இது எதை காட்டுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஏற்றிருந்த அந்த கொள்கையில திட உறுதியாக இருந்தார். அந்த திட உறுதி எந்த அளவுக்கு உண்டா, அந்த திட உறுதியை ரசூல்ல வெளிப்படுத்தின அந்த பாங்கு, அந்த முறைமை, அதை சொன்னாங்கன்னே, நீ சூரியன்ல இருந்து ஒரு ஒளிச்சுவாலை எடுத்துட்டு வரலாம், ஆனா என்னுடைய பணியை விட்டு விட இயலாது, என்னுடைய பணியை நான் விட்டு விட மாட்டேன்னு சொன்னது, அது அபூ தாலிப்லயும் செல்வாக்கு செலுத்திச்சு. ஏனைய ரசூல்லா பின்பற்றிய முஃமின்கள் அது செல்வாக்கு செலுத்தி அவர்களையும் ஈமானிய பலம் மிக்கவர்களாக மாற்றினது போலவே எந்த அளவு சொல்றாங்கண்டா, அது அபூ தாலிப்லையும் செல்வாக்கு சொல்லி அபூ தாலிபும் பலமா மாறினாரு. இதுக்கு பிறகு நான் என் சகோதரன் மகனை விட்டு கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லி அந்த அளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமாக இருந்தார்கள். அபூ தாலிப் விட்டு கொடுக்கல, தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தவ்வா பணியை செய்து கொண்டு வருகிறார். இரண்டாவது கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்ப என்ன செய்யறாங்கண்டா, இந்த அதாவது அபூ தாலிப்ட்ட சொல்லி சரிவார்கள், இன்னொரு திட்டத்தை வகுத்தாங்க. என்னன்னா, மக்களுக்கு மத்தியில இந்த ரசூலுல்லாஹ் பத்தி, முஹம்மத பத்தி பிழையான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குறது. அதுக்காக ஒரு திட்டத்தை வகுத்தான் வலீத் இப்னு முகீரா. அபூ லஹப் யாரு? சொந்த பாப்பட சகோதரன். வலீத் இப்னு முகீரா பனு மக்ஸூம் கோத்திரத்தை சேர்ந்தவர். பனு மக்ஸூம் கோத்திரமும் ரசூலுல்லாஹ்வுடைய கோத்திரம் பனு அப்து மனாஃப் கோத்திரம் பரம எதிரி, நீண்ட காலமா எதிரி. ஆனா இந்த அபூ லஹபும் வலீத் இப்னு முகீராவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்றாங்க ரசூலுல்லாஹ் எதிர்க்கிறது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் கோத்திர அடிப்படையில் பரம எதிரி. ஆனா ரசூலுல்லாஹ் எதிர்க்கணும்ன்றதுக்காக ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்க, வலீத் இப்னு முகீராவுடைய தலைமையில எல்லா மக்கால இருக்கிற எல்லா குறைஷி கோத்திரங்களையும் ஒன்று கூட்டுறாங்க. ஒன்று கூட்டி வலீத் இப்னு முகீரா ஒரு கருத்தை சொல்றாங்க, யா மாஷர குரைஷ். இது ஒரு மிக முக்கியமான செய்தி பாருங்க. அவர் எப்படி சொல்றாங்க, யா மாஷர குரைஷ், குறைஷியர்களே, இந்த வருது ஹஜ்ஜுடைய காலம் வருது. அந்த காலத்துல ஹஜ்ஜி நிறைவேற்றி வந்தாரு. இப்ப மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, எல்லா புறங்களிலும் இந்த அரபு தேசத்துல இந்த எல்லா புறங்களும் இங்க வருவாங்க.
வந்தா என்ன நடக்கும்? இந்த முஹம்மதுடைய தாவா பிரச்சாரத்தை அவங்க கேட்பாங்க. இப்ப என்ன செய்வார்? முஹம்மது என்ன செய்ய மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். வருகின்ற எல்லோருக்கும் ரசூல் அல்லாஹ்வுடைய இந்த தாவா பிரச்சாரத்தை அவர் எத்தி வைப்பார். எனவே எங்களுக்கு மத்தியில் ஒரு உடன்பாடு வேணும். இந்த வார எல்லா கோத்திரத்துக்கும் ஹஜ்ஜுக்காக வார எல்லாத்தையும் பேய்த்து நாங்க ஒரே கருத்துல, ஏகோபித்த கருத்துல இந்த ஆளை பத்தி சொல்லுவோம். இனி என்ன சொல்லுவோம் இவரை பத்தி? ஏன்னா இவருக்கு யாரும் செவிசாய்க்க கூடாது, யாரும் கேட்க கூடாது. எனவே இவரை கேட்காம வார எல்லார்கிட்டையும் ஒரு பிரச்சாரம் செய்யணும். நாங்க இந்த ஆள் கிட்ட போகப்படாது, இவர் இப்படியான ஆள், எனவே நாங்க எப்படியான ஆள் என்று சொல்லுவோம்னு சொல்லி இந்த வலீத் இப்னு முகீரா எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்கிறான். ஆலோசனை கேட்டா என்ன யாருமே அதாவது பொருத்தமான ஒரு கருத்தை கொண்டு வரல. அப்ப இப்படி கலந்துரையாடி கொண்டிருந்த நேரத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, என்ன நாங்க அவர் ஒரு 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 மந்திரவாதி அல்லது ஒரு துறவி என்று சொல்லுவோம்னு சொன்னாங்க. வலீத் இப்னு முகீரா தான் இந்த சபைக்கு இப்ப தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் எப்படி ஒரு துறவின்னு சொல்றது? அவர் ஒரு துறவி அல்ல. நான் துறவி, எத்தனையோ துறவிகளை நான் பார்த்திக்கிறேன். அவங்க துறவிகளோட வார்த்தை போல் இவருடைய வார்த்தை இல்லை. நாங்க துறவின்னு சொல்லிட்டா நாங்க ஏமாந்துடுவோம், மக்கள் நம்ப மாட்டாங்க, அது பொருத்தம் இல்லை, அதை விட்டுடுங்கன்ற. பிறகு சொல்றார், அவரை ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவோம், மஜ்னூன் சொல்லுவோம். இப்ப வலீத் இப்னு முகீரா சொல்றார், அவரை மஜ்னூன் சொல்லலாது, அவரை பைத்தியக்காரன் சொல்லலாது. ஏன்னா நான் நிறைய பைத்தியக்காரர்களை பார்த்திக்கிறேன், அவங்களோட பேச்சுக்களை கேட்டிக்கிறேன். அவருடைய பேச்சு அவர்களோட பேச்சு மாதிரி இவருடைய பேச்சு இல்லை, அவருடைய நடத்த மாதிரி இவருடைய நடத்த இல்லை. நீங்க இதை போய் அவர்கிட்ட மக்கள்கிட்ட மஜ்னூன் சொன்னா, அவரை பைத்தியக்காரன் சொன்னா மக்கள் நம்ப மாட்டான். எனக்கு அந்த கூற்று சரி வராது. பிறகு சொல்றாங்க, சரி அவரை ஒரு கவிஞர்னு சொல்லுவோம், ஷாயிர்னு சொல்லுவோம். வலீத் இப்னு முகீரா சொல்றார், இல்ல 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 இல்ல, அவர் கவிஞரும் அல்ல, நான் எத்தனையோ கவிதைகளை கேட்டிக்கிறேன். என்ன இந்த வலீத் இப்னு முகீரான்னு சொல்றவரு அவர் ஒரு அந்த காலத்திலிருந்து பெரிய ஒரு அறிஞர், நல்ல அறிவு உள்ள ஒருவர். அப்படி சொல்றாரு, அவரை கவிஞர்னு சொல்ல, நான் எத்தனையோ கவிதைகளை கேட்டிக்கிறேன். இந்த கவிதையோட வசனங்கள் மாயில் அவர் சொல்ற வசனங்கள், இந்த கவிதையும் அதையும் கிட்ட வாக்கையிலார். இவரை கவிஞர் சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள். பிறகு சொல்றாங்க, அப்படின்னு அவர் ஒரு சூனியக்காரன் சொல்லுவோம். இப்ப ஆக்களுக்குன்னு ஒரு குழப்பம், என்ன சொல்றேன்? அப்ப கடைசி அவர் சொல்றாரு, இல்ல இல்ல அவர் சூனியக்காரன் இல்லை, நான் சூனியக்காரனுக்கெல்லாம் பார்த்திக்கிறேன், அவங்க சூனியம் செய்யற மாதிரி இல்லை இவருடைய மெட்டர். அப்படியெல்லாம் அவருடைய அந்த சூனியக்காரர்கள விஷயங்க மாதிரி இவர் இந்த சூனியக்காரர் ஊதுவாங்களே ஒக்குதுல, ரைட், முடிச்சுக்களை போட்டு ஊதுவாங்களே, அந்த ஊதுற வேலையெல்லாம் இவர் செய்யறில்லை, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இவர் அப்படியெல்லாம் சொல்லல, சொன்னா நம்ப மாட்டாங்க. எல்லாரும் அப்செட் ஆயிட்டாங்க சபையில எல்லாரும். சொன்னாங்க, அப்துல் ஷம்ஸ் அப்ப என்னதான் சொல்ல இவரை பத்தி நீங்க சொல்லுங்க, உங்கள்கிட்ட ஏதாவது கருத்திக்குதா? அவர் வறுமையா சொன்னார், அதாவது அவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரியும் உண்மை சொல்ற ஒரு கட்டமைக்கலையா? ஏன்னா அந்த 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 அரேபியர்களோட சமூகத்தில் இருந்து ஒரு பண்பு தான் உண்மை பேசுறது. அபு சுஃபியானும் கூட ரசூல்லா பத்தி ஒரு முறை ஹெர்கல் மன்னன் கேட்ட நேரம் உண்மையத்தான் சொன்னார். அதே மாதிரி இப்ப வலீத் இப்னு முகீராவுக்கும் அவர் சொல்ற பாருங்க, அந்த சபையில சொல்றாரு, உண்மையதான் சொல்றாரு, வல்லாஹி வ இன்ன லிகௌலிஹி லஹலாவா, அல்லாஹ் மீது சத்தியமாக அவருடைய வார்த்தைகள் இருக்குது, அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இனிமை இருக்குது, அற்புதமான ஒரு இனிமை இருக்குது. வ இன்ன ஃபரஹு லஜனஹ், அதாவது வ இன்ன அஸ்லஹு லகதக், அந்த அந்த அதாவது அவர் வர்ணிக்கிற அப்படின்னா ஒரு பலமான ஈச்ச மரத்துக்கும் அந்த 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 ஈச்ச மரத்துல ஓலைகளும் அந்த ஓலைகள்ல வார கனிகளுக்கு அவ்வளவு பலமானது. அந்த வார்த்தைகள் பலமானது, அந்த வார்த்தைகளிலிருந்து கனிகள் மரத்திலிருந்து கனிகள் வருவது போல அந்த வார்த்தைகள் விளைச்சலை கொடுக்கக்கூடியது என்று அற்புதமா சொல்றாங்க. சொல்லிட்டு மா அன்தும் பிகாயிலீன மின் ஹாதா ஷைஅன் இல்லா உரிஃப அன்னஹு பாத்தில், நீங்க சொல்றதெல்லாம் சொன்னா நீங்க அவரை சூனியக்காரர், அவரை மந்திரவாதி, அவர் ஒரு துறவி, அவர் ஒரு பைத்தியக்காரர் இப்படியெல்லாம் சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. இவர் சொல்றார், ஐடியா ஒன்று சொல்றார், ஓகே நான் ஒன்று சொல்லித்தாரு, அதை சொல்லுவோம் எல்லாரும். என்ன சொல்லுவோம்? அதாவது தகூலு அவரு ஜாஅ பிகௌலின் ஹுவ சிஹர், அவர் கொண்டு வந்திருக்கிற சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்ல சூனியம் இருக்குது, அந்த வார்த்தைகள்ல சூனியம் இருக்குது, மயக்கம் இருக்குது. ஆனா அது நீங்க கேள்விப்பட்டிருக்கிற வளமையான சூனியம் மாதிரி இல்லை.
நாங்க பரம்பரையா கண்டு வந்த சூனியக்காரன் அல்ல, அவர் ஒரு புதிய வகையான சூனியத்தை இவர் கொண்டு வந்திருக்கிறார். லைஸ கன்னாஸில் மஅரூஃபின், மக்களுக்கு தெரிஞ்ச சூனியம் அல்ல இது. அதாவது ஆனா அவர் என்ன செய்வார், அவர் சூனியத்தால அவர் கணவன் மனைவியை பிரிப்பார். இவர் சொல்றார் அப்படிதான் சொல்லுவோம், தந்தையும் மகனையும் பிரிப்பார், சகோதரர்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துவார், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில உறவுகளுக்கு மத்தியில என்ன செய்வார், பிளவு ஏற்படுத்துவார், குடும்பத்துக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துவார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு புதிய சூனியத்தை கொண்டு வந்திருக்கிறாரு நாங்க சொல்லுவோம். அதாவது இப்ப வலீத் இப்னு முகீராவுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாது, ஏதாவது கட்டி சொல்லணுமே. அப்ப அவனுக்கு தெரியும் நான் சொல்றது பொய் என்று சொல்லி. ஆனா பொய் என்று தெரிஞ்சும் எப்படியாவது வார ஹஜ்ஜுக்கு வார மக்களை திசை திருப்போன்ற நோக்கத்துல என்ன செய்யறான், இப்படி இந்த கட்டுக்கதையை சொல்றான். எனவே இந்த வலீத் இப்னு முகீராவுடைய பிரச்சாரம் மிக மோசமான பிரச்சாரம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல வசனங்கள்ல, சூரத்துல் முத்தஸிர நீங்க எடுத்து பாருங்க, சூரத்துல் முத்தஸிர், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர், இந்த வசனத்தொடர்ல பல வசனங்கள்ல அல்லாஹு தஆலா இந்த வலீத் இப்னு முகீராவை சொல்றான். ஏண்டா அவ்வளவு மோசமாக ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக செயற்பட்ட ஒருவர். எப்படி அல்லாஹு தஆலா வலீத் இப்னு முகீராவை எச்சரிக்கிறான்டா, அப்படி ஒரு எச்சரிக்கைய வேற யாருக்கும் அல்லாஹு தஆலா எச்சரித்ததில்லை. அல்லாஹ் சொல்ற எப்படின்னா, இந்த வசனத்தை பாருங்க, தர்னி வமன் ஹலக்து வஹீதா. அதாவது அல்லாஹ் சொல்றான், இந்த யுத்தம் எனக்கும் வலீத் இப்னு முகீராவுக்கும் இடையில, என்னையும் அவனையும் விட்டுடுங்க, தனியா நான் பார்த்துக்கிறேன். இப்படி யாருக்கும் சொன்னது கிடையாது. தர்னி, என்னையும் விட்டுடுங்க, வமன் ஹலக்து வஹீதா, யார நான் தனிமையாக ஒற்றையாக படைச்சேனோ அவன் யாருன்னா வலீத் இப்னு முகீரா, அவனையும் விட்டு விடுங்க. வஜஅல்து லஹு மாலன் மம்தூதா, அல்லாஹ் தஆலா அந்த அல்லாஹ் சொல்றான், நான் அவனுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தேன், குழந்தைகளை கொடுத்திருந்தேன். வபனீன ஷுஹூதா, குழந்தைகளையும் கொடுத்திருந்தேன், பிள்ளைகளையும் கொடுத்திருந்தேன். அவனுக்கு எல்லாத்தையும் வாழ்க்கை வசதி எல்லாத்தையும் கொடுத்தேன். அப்படி ஒரு ஆளாத்தான் வலீத் இப்னு முகீரா இருந்தார். அவன் சொல்றான், இன்னஹு ஃபக்கர வ கத்தர். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவன் சிந்திக்கிறான், திரும்ப திரும்ப சிந்திக்கிறான். ஃபகுதில கைஃப கத்தர், நாசமா போட்டும் அவன் அழிஞ்சு போகட்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சும்ம குதில கைஃப கத்தர், அவனோட திட்டம் எல்லாம் என்ன, அவன் அப்படி அழிஞ்சு போகட்டும். சும்ம நதர் சும்ம அபஸ வபஸர், அவன் பிறகு பார்க்கிறான், பிறகு அவன் முகம் சுளிக்கிறான். குர்ஆன் அற்புதமான பாவனை இது. சூரத்து முத்தஸிர நீங்க எடுத்து இன்னைக்கு போய்த்து இரவுல போய்த்து பாருங்க, இந்த வசனங்களை மொழிபெயர்ப்போடு பாருங்க. இது வலீத் இப்னு முகீரா பற்றி சொல்றது. பிறகு என்ன, சும்ம அதுபர் வஸ்தக்பர், அவனுக்கு ஏலாம் மட்டேன். அவனுக்கு அதாவது இந்த குர்ஆன் எப்படி வர்ணிச்சுன்னா, இந்த ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கிறதுக்கு திட்டம் போட்டு 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 யோசிச்சு அவன் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறான். ஸ்ட்ரெஸ் ஆகி மன உளைச்சலுக்காகி ஒரு கஷ்டத்துக்கு போய்த்து சும்ம அதுபர் வஸ்தக்பர், பிறகு பின்னுக்கான வஸ்தக்பர், பெருமை அடித்தான். ஃபகால இன் ஹாதா இல்லா சிஹ்ரு யுஸர், பிறகு சொன்னான், இது ஒரு சூனியம் என்று சொன்னான். அதான் சொல்லல அவனுக்கு. அந்த அளவு தூரம் ரசூலுல்லாஹ்வை எப்படியாவது சமூகத்துக்கு மத்தியில் ஒரு பிழையான ஒருவராக காண்பித்து என்ன செய்ய பார்த்தான், ரசூலோட தஅவா பிரச்சாரத்தை அவர் நிறுத்த பார்த்தான். ஆனா அல்லாஹு தஆலா விடல. தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தை செய்து கொண்டு வந்தார். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹு தஆலா நான் ஆரம்பிச்ச இறை நியதிகள்ல ஒன்று தான், அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் எல்லா விதமான வழிமுறைகளையும் பயன்படுத்தி இந்த இஸ்லாமிய பிரச்சார பணியை, இஸ்லாத்தை அதை அவர்கள் நிறுத்துவதற்கு பார்ப்பார், முயற்சிப்பார். இப்ப நீங்க ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டா, ரசூலுல்லாஹ்க்கு அந்த காலத்துல இருந்த, அதாவது அவர்கிட்ட இருந்த வசதிகள், பழங்கள், ஆழ்பழம், மனித பழம் எல்லாம் வலீத் இப்னு முகீராவுக்கும் அபூ லஹபுக்கும் அபூ ஜஹலுக்கும் இருந்த பழங்களோடு ஒப்பிடுற நேரம் மிக சொற்பம், கொஞ்சம், அதாவது அவ்வளோ சொற்பம். இந்த ரசூலை பாதுகாக்கிறதுக்கு இருந்தவர் ஒரே ஒரு ஆள், அபூ தாலிப் மட்டும்தான். ஆனா இந்த வலீத் இப்னு முகீராவோட மிக முழு குறைஷியும் முழு மக்கா சமூகம் இருந்துச்சு. ஆனாலும் மக்கள் ரசூலோட தஅவாவை கேட்டாங்க. மக்களுக்கு ரசூலோட தஅவா பிரச்சாரம் அவங்க எவ்வளவுதான் தடை போட்டாலும் அது சென்றடைந்தது. அதுதான் இந்த மார்க்கத்துடைய இயல்பு. இந்த மார்க்கம் மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு அது அழகான முறையில் எத்தி வைக்கிற நேரம் அது சென்று விடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம். மூன்றாவது, இந்த வழிமுறையை மாற்றும் பார்த்துட்டு இன்றைய அமர்வை நாங்கள் முயற்சி செய்து கொள்வோம். மூணாவது என்னண்டா, நான் முதலாவது சொன்னேன்,
அதாவது உதவி செய்கின்றவர்களை தடுக்கிற. இரண்டாவது சொன்னேன், தாய் அழைப்பாளரை பற்றிய மோசமான பிக்சர் ஏற்படுத்துறது. மூணாவது இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறது. இஸ்லாத்துல அதாவது அவங்க இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, இப்ப ரசூல்லவ குறை சொல்லல, ரசூல் ஏற்கனவே அசாதிக் அல் அமீன் பட்டம் பெற்றார். இவர்கள் எவ்வளவுதான் பொய்யர், அதாவது அவரை நம்பவானம், அவர்கிட்ட போகவானம் சொன்னாலும் மக்கள் போவார். ஏண்டா அந்த அந்த கவர்ச்சி இருந்துச்சு. இவங்க பார்த்தா இதெல்லாம் ஃபெயில். அபு தாலிப நிப்பாட்ட பார்த்தா அது ஃபெயில். இப்ப ரசூலுல்லாஹ் பத்தி மோசமா சொல்லி பார்த்தாங்க, அது ஃபெயில், சக்சஸ் இல்லை. மூணாவது ஒரு வழிமுறை சொன்னாங்க, இவர் சொல்றது பொய், அவர் பொய் இல்ல, அவர் கொண்டு வந்திருக்கிறது பொய். மூணாவது இஸ்லாத்தை பொய் சொல்ல பார்க்கிறாங்க. அதாவது இப்ப அவர்களுக்கு இதில் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அதாவது இப்ப யாரை சேலஞ்ச் பண்றாண்டா, இப்ப ரசூலுல்லாஹ் சேலஞ்ச் பண்ணி பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் தோத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பர்சனாலிட்டில கை வச்சு பார்த்தாங்க, அவர் சூனியக்காரன், மந்தர்காரன், பொய்யன் சொல்லிப்பா. அதுவே வெத்தாட்டி எப்படி அல்லாஹ்வுடைய கலாம் அலியா ரசூலுல்லாஹ் பேசுறது, அல்லாஹ்வோட வார்த்தைகளை சேலஞ்ச் பண்ணிடுமா மனுஷனுக்கு? மூணாவது வழிமுறை எடுத்தாங்க, என்ன தெரியுமா? இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறது, குர்ஆனை கொச்சப்படுத்துறது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றதெல்லாம் பொய் என்று. ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன? வமா யன்திகு அனில் ஹவா, அவர் பேசுற முழுக்க வஹி, அவர் சொல்றதெல்லாம் குர்ஆன். குர்ஆனை தான் அவர் சொல்றாரு. இவங்க என்ன சேலஞ்ச் பண்றாங்க? மூணாவது கட்டமாக இன்ஹாதா இல்லா இஃப்குன் இஃப்தராஹு வஆனஹு அலைஹி கௌமுன் ஆகரூன். அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? இவரு சொல்றதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டு சொல்கின்ற பொய்கள், இவருக்கு யாரோ ஒருவர் உதவி செய்யறாங்க இதெல்லாம் எழுதி கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் எழுதி கொண்டு வாரதுக்கு, இந்த குர்ஆனை எழுதி கொண்டு வாரதுக்கு யாரோ உதவி செய்யறாங்க. காலு அசாத்தீருல் அவ்வலீன் இக்ததபஹா ஃபயதும்லா அலைஹி புக்ரத்து அசீலா. அதாவது இது முன்னைய ஆட்கள் சொன்ன கட்டுக்கதைகள். குர்ஆனுக்கு இப்ப சேலஞ்ச் பண்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சேலஞ்ச் பண்ணி பார்த்தாங்க ஏலா. அடுத்த கட்டம் என்ன செய்யறாங்க? குர்ஆனை சேலஞ்ச் பண்றாங்க, மார்க்கத்தை சேலஞ்ச் பண்றாங்க, கலாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சேலஞ்ச் பண்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வலகத் நஅலமு அன்னஹும் யகூலூன இன்னமா யுஅல்லிமுஹு பஷர். அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படி எல்லாம் சொல்றனே அல்லாஹ்வே சொல்றான், வலகத் நஅலம், எங்களுக்கு நாங்க அறிவோம், அவங்க சொல்றாங்க நீங்க உங்களுக்கு யாரோ ஒரு மனிதர் கற்றுக் கொடுக்கிறாரு. யாரும் ரசூலுக்கு எந்த மனிதரும் கற்றுக் கொடுக்கல, ரசூலுல்லாஹ் யார்ட்டையும் கற்றுக்கொள்ளவும் இல்லை. அந்த அரேபிய சமூகத்துக்கு தெரியும் ரசூலுக்கு வாசிக்க தெரியான்னு சொல்லி. அவர் உம்மி நபி, அவருக்கு எழுதவும் தெரியாது, அவருக்கு வாசிக்கவும் தெரியாது. அப்படி எல்லாம் தெரிந்திருந்தும் இவங்க என்ன செய்யறாங்க? இப்ப இஸ்லாத்துல கை வைக்கிறாங்க, இவரு சொல்ற விஷயங்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்லி. அப்ப இன்னொன்று சொன்னாங்க, இவர் புதிச்ச ஒன்றை சொல்றாரு, அஜஅலல் ஆலிஹத இலாஹ வாஹிதா, நாங்க இவ்வளவு காலம் நிறைய கடவுளை வணங்கிட்டு வந்தோம், இவர் எல்லா கடவுளையும் உண்டாக்குறாரு. அதாவது என்ன வருது, இவர் எல்லா கடவுளையும் உண்டாக்குறாரு, ஒரு புதிய ஒரு கருத்தை சொல்றாருன்னு சொல்லி இப்படி பல வடிவங்கள்ல அதாவது இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறதுக்கு அவர்கள் முயற்சித்தார்கள். அதாவது அவங்க சொல்ல பார்த்தாங்க என்னன்னா, இந்த மார்க்கம் இன்னொரு வகையில் சொன்னாங்க, இந்த மார்க்கம் என்ன செய்து மனிதர்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துது, குடும்பத்துக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துது, கணவன் மனைவிக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துது, பெற்றார் பிள்ளைக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துது, சகோதரங்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துது. ஆனா இந்த மார்க்கம் வந்ததே என்னது? மனிதர்கள் ஒன்று சேர்க்கிறது. இந்த மார்க்கத்தின் அடிப்படையே அன்பு, இந்த மார்க்கத்தின் அடிப்படையே என்ன? கருணை. இந்த மார்க்கம் எல்லாரும் ஒன்று சேர்க்கின்ற மார்க்கம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொன்னாங்கண்டா, அதாவது இந்த மார்க்கம் மக்களை இணைக்காத, உறவுகளுக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துகின்ற மார்க்கம் என்று சொல்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. எனவே கடைசியாக நாங்க இன்றைக்கும் பார்க்கலாம் என்னண்டா, இன்றைக்கும் இதே குற்றச்சாட்டுக்களை இஸ்லாத் எதிரிகள் முன்வைக்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், இந்த சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். 2001ஆம் ஆண்டு 9/11 அட்டாக், 9/11 அட்டாக் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிக்கும், வயசான ஆட்கள், சின்ன யங்ஸ்டர்ஸ் தெரியாமிக்கலாம். 9/11 அட்டாக்ன்றது உலக வரலாற்றுல, இந்த சமகால இந்த மிலேனிய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதாவது 9/11 அட்டாக், அமெரிக்காவில் இருக்கிற ட்வின் டவருக்கு 2 ஃப்ளைட்ஸ் போய் மோதி அந்த ட்வின் டவரை அட்டாக் பண்ணி அந்த அழிச்ச அந்த சம்பவம், அதோட உண்மை பொய் எல்லாம் எங்களுக்கு தெரியும். பிற்பட்ட காலத்துலேன்னு அது வெளியே வந்துச்சு. அதனை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் அழிச்சு போட்டாங்க, பிறகு ஈராக் அழிச்சு போட்டாங்க. ரைட், இப்படி ஒரு திட்டம். அப்ப அதுக்கு பின்னால இருந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்றால், இஸ்லாத்தை இந்த உலகத்துக்கு ஒரு பயங்கரவாத மார்க்கமாக கொடுக்கிறது. இஸ்லாம்ண்டாவே ரஹ்மத், அம்மா அரசல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன்.
இஸ்லாம்ண்டாவே சாந்தி, சமாதானம், அமைதி. இஸ்லாம் என்ற பேரே சாந்தி, சமாதானம், அமைதி. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். நாங்க ஒவ்வொரு முறையும் தொழுகை முடிஞ்சு முதலாவது சொல்ற தொழுகையை முடிக்கிற வார்த்தை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அத்தஹியாத்துல சொல்றது அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி, எங்கள் அனைவர் மீது சாந்தி உண்டாகட்டும். ஆனா இன்றைக்கு இந்த உலகத்துல அதிகமாக பேசப்படும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இஸ்லாத்துக்கு எதிரான செய்தி என்ன? இஸ்லாம் என்றது ஒரு பயங்கரவாத மார்க்கம். அதாவது இஸ்லாத்தை மக்களை இஸ்லாத்தை விட்டும் தூரப்படுத்துறதுக்கு இந்த செய்தியை கேட்க கூடாது என்பதற்கு அன்றைக்கு எப்படி இந்த வலித் இப்னு முகீரா அவங்களோட அணியும் சேர்ந்து இப்படியான சைத்திட்டங்களை செஞ்சாங்களோ அதே சைத்திட்டங்கள் தான் இன்றைக்கு நடந்து வரும். அதை நாங்கள் பார்ப்போம். எனவேதான் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, கடமைக்கு இஸ்லாத்தோட உண்மையான வடிவத்தை மிகச்சரியாக விளங்கி கொடுக்கும். நான் போன முறை உங்களுக்கு இந்த செஷன்ல சொன்னேன், முஸ்லீம் அல்லாதவர்கள்ல எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஆக்கள் தான் இந்த, அதாவது இஸ்லாத்தை பயங்கரவாத மார்க்கம் என்று அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கு. அதாவது இஸ்லாத்தை பற்றிய பிழையான அபிப்பிராயம் அவங்களுக்கு போய் கிடைச்சிக்கு. அந்த மனிதர்கிட்ட போய் ஆகிய பண்ணி இஸ்லாத்தை பற்றி நல்லதா சொல்றது பெரிய சேலஞ்ச். ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சிக்கிறே முதலாவது இஸ்லாத்தை பற்றிய ஒரு பிழையான பார்வை தான். மற்றொன்று தான் இஸ்லாம் ஒரு பிற்போக்குவாதம். இஸ்லாம் முன்னேற்றத்துக்கு தடையாயிக்குது, தொழில்நுட்பத்துக்கு முன்னேற்றம் தடையாயிக்குது, உலக முன்னேற்றம் தடையாயிக்குது என்றெல்லாம் இப்படி ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன், பெரிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். இது இந்த இடத்துல கலந்துரையாடுறதுக்கு பொருத்தமானது அல்ல. சுருக்கமா சொன்னால் இஸ்லாத்தை பற்றிய பிழையான அபிப்பிராயத்தை உருவாக்குறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாக இந்த 2001ஆம் ஆண்டு அட்டாக்கு புறைக்குது. சொல்லுவாங்க என்னண்டா, 2001க்கு பிறகு இந்த 2020க்கு இடைப்பட்ட காலத்தில் சுமார் ஹாலிவுட் படங்கள் 2000க்கு மேற்பட்ட ஹாலிவுட் படங்கள் எடுக்கப்பட்டு இஸ்லாத்தை கொச்சப்படுத்திருக்கிறார். ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் சொல்லி, கற்பனை கதைகள் சொல்லி எழுதப்படுற ஏராளமான புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறதுக்கா. இஸ்லாம் சொல்கின்ற உயர்ந்த பண்பாடுகள், உயர்ந்த ஒழுக்கங்களை, இஸ்லாமிய வாழ்க்கை முறையை கொச்சப்படுத்துறதுக்காக நோக்கத்தில் எழுதப்பட்டி. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு இருக்கின்ற இன்றைய சமகாலத்தில் இருக்கிற பெரிய சேலஞ்ச். இதெல்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் என்றால், அன்றையிலிருந்து இன்றைக்கு வரங்காட்டி ஒரே மாடல் தான். அதாவது வழிமுறை மாறலாம். அன்றைக்கும் இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி மக்களை இஸ்லாத்தை விட்டு தூரப்படுத்த முயற்சித்தார்கள். இன்றைக்கும் அதே பணியை செய்து வருகிறார்கள். எனவே எங்களுக்கு ஒரு பொறுப்பிக்குது, இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கி அதனை அடுத்தவர்களுக்கும் சரியான முறையில் சொல்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பிக்குது. வல்லல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஏற்று அங்கீகரிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, Mount Lavinia Vatarappala Al Jamiyatul Fakira Juma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiyatul Fakira Juma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiyatul Fakira Juma Masjid. For further details, Chairman Al-Haj M.R.M. Pfizer, 077-816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.